நாட்டின் முதலாவது வானொலி ஒலிபரப்பு சேவை தொடங்கிய தினத்தை நினைவு கூறும் வகையிலான ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது காணலாம். இன்றைய நவீன உலகில் இன்டர்நெட், டிவி, அலைபேசி, முகநூல் என பல சாதனங்கள் வந்துவிட்டாலும் இவற்றுக்கெல்லாம் முன்பே மக்களின் தகவல் தொடர்பு மற்றும் பொழுதுபோக்கு சாதனமாக விளங்கியது வானொலிதான் என்றால் மறுக்க முடியாத ஒன்று. காலையும் நீயே மாலையும் நீயே படத்திற்காக ஒலித்துக் கொண்டிருக்கிறது எஸ் ஜானகி குழுமோடு பாடியுள்ள பாடல். நாட்டின் முதலாவது வானொலி ஒலிபரப்பு 1927 ஆண்டு மும்பையில் தனியார் நிறுவனமாக இந்திய ஒலிபரப்பு நிறுவனத்தால் தொடங்கப்பட்டது. இந்த வரலாற்று சிறப்புமிக்க நாளை குறிக்கும் வகையில்தான் ஆண்டுதோறும் ஜூலை 23 தேசிய ஒலிபரப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த தனியார் சேவை பின்னர் அரசால் கையகப்படுத்தப்பட்டு 1930 இந்திய மாநில ஒலிபரப்பு சேவை என மாற்றப்பட்டு 1936 அகில இந்திய வானொலி என பெயரிடப்பட்டது. இந்த ஒலிபரப்பு சேவை மூலம் பொதுமக்களுக்கு வேளாண்மை, கல்வி, விளையாட்டு, நல்ல கருத்துக்கள், பொழுதுபோக்கு, வினாடி வினா கேள்வி நேரம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து மக்களிடையே அகில இந்திய வானொலி மூலம் ஒலிபரப்பு செய்து வருகிறது. மேலும் இந்த ஒலிபரப்பு சேவையால் மத்திய மாநில அரசின் திட்டங்கள் அறிந்து கொள்வதாக விவசாயி பாபு மற்றும் குமார் தெரிவிக்கிறார்கள். வானொலியில் அப்பவே செய்தி மேல ஒரு ஆர்வம், செய்தி கேட்கணும்னு சொல்லிட்டு டெல்லியில இருந்து வரும் செய்தி அதுக்கோசமே நான் ஒரு 2 நிமிஷம் அந்த ஒரு 4 வீடு தள்ளி 7 மலம் இருப்பாரு. அவர் வீட்டுல ரேடியோ இருக்கும், தெருப்புள்ளா கேட்கும். அவரு டிரான்சிஸ்டர் வச்சுட்டாருன்னா வேற தொலைக்காட்சியோ வேற எந்த இன்டர்நெட்டோ எது வந்தாலும் போன்ல பாக்க தந்தாலும் அதை பார்த்துன்னு இருக்கணும், உக்காந்து இருக்கணும். இது அப்படி கிடையாது. நம்ம வேலை செய்யலாம் கூட இப்ப தற்சமயம் விவசாயத்துக்கு போகும்போதும் அந்த வானொலி பெட்டி இருக்கும். அது நெசவு தொழில் சேர்மா வானொலி பெட்டி தான் இருக்கும். ஆன் பண்றோம், நான் காலைல 6 மணிலாம் எழுந்த உடனே ஆன் பண்றேன். சென்னையில ஒண்ணு கேட்டு தான் இருப்பேன். நல்ல பல தகவல் இருக்கு. அதெல்லாம் இந்த ஊடகத்துல தான் இந்த மாதிரி தகவல் எல்லாம் கொடுக்க முடியும். விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து வானொலி என்ன பிடிக்க முடியாத ஒரு அம்சமா ஆயிடுச்சு. நான் சின்ன வயசுல இருந்து 1960-61 இருந்து பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா 2:10 பாப்பா மலர்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. வானொலி அண்ணான்னு சொல்லிட்டு பேசுவாரு. பசங்க எல்லாமே அதுல அட்ராக்ட் ஆயிடுவாங்க. அந்த நிகழ்ச்சியை நாங்க விடுறதே இல்லை. இன்னைக்கு நவீன உலகம், போனு, லேப்டாப்பு, டிவி, இன்டர்நெட் எல்லாம் வந்துருச்சு. ஆனா எதுவுமே வானொலி அடிச்சுக்கிறதுக்கு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு விஷயங்கள் கூட சரி, அப்டேட் ரேடியோ மூலமா தான் எனக்கு உடனே கிடைக்குது. இந்த 33 கேள்வி எல்லாம் நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். நாங்களே பொண்ணு எல்லாமே ரேடியோ தான். டிடி தமிழ் செய்திகளுக்காக ராணிப்பேட்டையிலிருந்து மா சுமன்.